பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபர. இந்த அருமையான அதீனா யோசி தளத்த நிர்வகித்துச் செல்லுகிற இனிய இளைய நண்பர் திருமிகு ஆதிகிருஷ்ணன் அவர்களையும் அவரோடு தோளோடு தோள் நின்று மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்லுகிற திரு டாக்டர் அறிவழகன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற பலரும் தொடர்ந்து டெலிபோன்ல தொலைபேசியில எல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள். நிறுவனத்திலிருந்து அருமையாக பணியாற்றுகிறார்கள். அவர்களையும் இதில் இணைந்திருக்கிற ஒரு அறிவார்ந்த இளைய நண்பர்களையும் வழங்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துறதுலையும் வயது இருக்கிறதுனால வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி. உயிர்களெல்லாம் ஒன்றையொன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது அந்த பேரு இயற்கை. அதனால எல்லாரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். சிறப்பான ஒரு நூல் இன்றைக்கு மாற்றத்தை பற்றி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். மாற்றம், அதை குறித்து ஒரு அருமையான ஆராய்ச்சி செய்த நூல் இது. சாதாரணமாக எழுதப்பட்ட நூல் இல்லை. டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் என்கிறவரு முதல்ல ஒரு கட்டுரையாக எழுதினார். இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை பத்தி, ஏன் மாற்றம் என்ன, அது ஏன் விளைகிறது அப்படிங்கிறதை எல்லாம், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அப்போ அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அதுக்கப்புறம் அத இந்த பேரபிள் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு உருவக கதையாக அந்த உருவகம் சில நம்ம பஞ்சதந்திர கதைகள் இருக்கு, முயலாமை கதை இருக்கு. அதை பல வகையில சொல்லி பார்க்கிறோம். முயலாமை கதை பின்னாடி முடிஞ்சா சொல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பூனை பேசும், ஒரு முயல் பேசும். அந்த மாதிரி இங்கே இந்த கதையில 2 எலிகளும் 2 குள்ள மனிதர்களும் பற்றி இந்த கதை மாதிரி சொல்லுகிறார் அங்கு நிகழ்வத. இது ரொம்ப மனசுல போய் உடனே தைக்கக்கூடியது. ஒரு கதை ஃபார்ம்ல பேரபிள், ஒரு ஃபேபிள், அந்த மாதிரி கதை. இது பல அருமையான செய்திகளை இது சொல்லு. இந்த நூலு 3 நூல்களை இதனுடைய ஒட்டி பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்த மேஸ் அவுட் அப்படின்னு ஒரு நூலு, அதற்கப்புறம் ஜான் கோட்டர் எழுதிய அவர் ஐஸ்பர்க் இஸ் மெல்டிங், எல்லாமே சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் சொல்லு. இந்த முதல் 2 புத்தகங்களை எழுதினவரு ஸ்பென்சர் ஜான்சன், டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். நிறைய பேர் வர்றீங்க, இந்த இந்த ஜன்னல்கள் எல்லாம் திறந்தால் நல்லா இருக்கும். நான் இந்த அதேனா தளத்துல பேசுவதற்கு நிறைய பிரியப்படுவது உண்டு. ஏன்னா நான் கேட்கவும் செய்யறேன். ஏன்னா இதுல பெரும்பகுதியானவர்கள் கிட்டத்தட்ட 100, 150 பேர் வந்துடுறாங்க. இந்த 150 பேருங்கிறது வேற இணைய கூட்டங்கள். நான் நிறைய ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறேன். எவ்வளவு வருதுன்னா கடைசியில ஒரு 20 பேர் வந்துட்டாவே அது நல்லது. அதுவும் வயதானவர்கள் தான் வர்றாங்க. இங்கே ஒரு முன்னேற துடிக்கிற, அப்ப அதுவே மாற்றத்தை எதிர்கொள்கிறவர் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு போற்றுதும்னாரு. ஆனா the Sunday is the most wasted day of the weekங்கிறான். அப்போ அதான் புள்ள தூங்குனா ஞாயிற்றுக்கிழமை தூங்கட்டுமே அப்படிலாம் சொல்ல. அப்போ அந்த மாற்றத்தை உணர்ந்து, மாற வேண்டிய அவசியத்தை உணர்ந்து இந்த 6 மணிக்கு இங்க 150 பேர் உட்கார்றீங்கன்னா அது மிகச்சிறப்பு. ஆனா நிறைய எல்லாரும் 150 பேரும் ஓரளவு கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதற்கு
நீங்க எத்தனை பேர் என்னோட இருக்கீங்கன்னு முகம் தெரியல. ஒரு சாட்லயாவது ஆ இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன போடலாம்? 1 போடுங்க. அல்லது ஹியர் போடுங்க. ஏதாவது ஒண்ணு போடுங்களேன். நெறைய இந்த சாட்ல போட்டீங்கன்னா, நெறைய வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது நெறைய பேர் என்னோடு இருக்கிறீர்கள். இது ஒரு அந்த உங்களுடைய ப்ரொஃபைல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க குறைச்சு தான் அதுல வர்றவங்கள்ல. ஆனால் தினம் ஒரு இவ்வளவு பேரு. வணக்கம். அருமை, அருமை. எஸ். ஹியர். ஓ! அந்த ஸ்மைலிய பார்க்கிற போதே ஒரு மகிழ்ச்சி. இருக்கிறேன். அருமை, அருமை. சரி. இந்த இந்த கதைய நான் சொன்னேன். ஒரு பாரபிள், ஒரு உருவக கதை. எதை உருவகிக்கிறது? அது எதை உருவகிக்கிறது? 2 குள்ள மனிதர்கள், 2 எலிகள். இது ஒரு அ ஒரு புதிரான மேஸ்ன்னு சொல்றோம்ல. நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னா, ஒரு முயல் ஒரு ஒரு ஓரத்துல இருக்கும், வெளியில. இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனிதன் போறது மாரி இருக்கும். அதுக்குள்ள உள்ள போனா திரும்பி பார்த்தா, திருப்பி திருப்பி இடிச்சு இடிச்சு வந்துரும். அந்த மேஸ் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாரி ஒரு புதிரான ஒரு இடம். அந்த இடத்துல இவர்கள் 4 பேரு வாழ்கிறார். இவர்களுக்கு உணவு இந்த 2 எலிகள். இதெல்லாம் ஒரு ஒரு பெர்சனாலிட்டிய குறிக்குது. எலிங்கிறது ஒரு சிம்பிளான நம்மளுடைய பெர்சனாலிட்டில ஒரு பகுதி. உள்ளீர் ஐயா, வணக்கம் ஐயா. அப்ப அந்த மற்ற 2 இது மத்த இத்தனை பேர் இப்ப 20 பேர் குடுத்திருப்பீங்க. இங்க 150 பேர் இருக்கீங்க. மற்றவர்கள் எஸ் போடுறீங்களா? 1 போடுங்களேன். ஒரு 1, 1, 1 போடுங்களேன். போடுங்களேன். ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். நான் கூட சொல்றது உண்டு. ஒருத்தன் சிஎஸ்கேன்னு ஆடுறாங்க. சிஎஸ்கேல ஒரு சென்னைக்காரனும் இல்ல. இன்னொரு டீம் ஆடுது. நம்ம சென்னை ஜெயிக்கணும்னு ஆடுறோம். நினைக்கிறேன் 4:30 மணி நேரம், 5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். சென்னை ஜெயிக்கணும், சென்னை கிங்ன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பசங்கலாம். இன்னொரு டீம சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கல. அவன் ஜெயிக்கணும். 4 மனுஷன், ஒரு மனிதன் மாற்றத்த உணர்வோட நான் ஒரு இந்த மாரி இருக்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகணுங்கிறத மாற்றத்த உணரல. நான் ஜெயிக்கணுங்கிறத. ஐ வின்ங்கிறத உணரல. சிஎஸ்கே ஜெயிக்கணும். 5 மணி நேரம் உட்கார்ந்து பேசு. அப்ப இந்த அது ஒரு உருவகம். ஒரு ஒரு புதிர் இதுல வசிக்கிறார். அவங்களுக்கு ஒரு உணவு ஸ்டேஷன் அப்படின்னு இதுல கிடைக்குது. அதுல சீஸ், பாலடை கட்டி நம்ம சொல்றோம்ல, இப்ப நிறைய பயன்படுத்துறோம். முன்னாடி பாலடை கட்டி எல்லாம் பயன்படுத்தல. இப்ப உணவுல நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த பாலடை கட்டியில அங்க இருக்க அருமையான உயர்தரமான பாலடை கட்டி. அதுல 2 குள்ள மனிதர்கள் அப்படிங்கிறது யாரு? நம்மள்ட்ட இருக்க ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு பகுதி. சிம்பிளான பெர்சனாலிட்டி 2 மைஸா காட்டப்படுது. எலிகளா. மத்த 2 என்னவா காட்டப்படுது? ஒரு காம்ப்ளெக்ஸான, எதையும் டவுட் பண்ற நம்ம ஹியூமன் பெர்சனாலிட்டி. ஆனால் உயரணும்னு நினைக்கிற, வாழணும்னு நினைக்கிற, ஆனால் வாழ்ந்து கொண்டே செத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள், மனித பிரிய தர்ஷினி, ஒரு பிரியமான தர்சனம் குடுத்துட்டு இருந்தாங்க, போயிட்டாங்களே. இது வீடியோல வாங்க, கொஞ்சம் பேர் இருந்தா நல்லா இருக்கும். இந்த மனித நண்பர்கள் வீடியோல முடிந்தவர்கள் வாங்க கொஞ்ச நேரம். மகிழ்ச்சி, நன்றி. அப்போ அந்த மைஸுக்கு பேரு வைக்கிறான். ஸ்னிஃப் அப்படின்னு ஒண்ணு, ஸ்கரின்னு ஒருத்தவன். 2 எலிகள், சுண்டலிகள். இன்னொன்னு அந்த 2 மனிதர்கள், ஹெம் அண்ட் ஹா, 2 மனிதர். அந்த ஸ்டேஷன்ல நிறைய அந்த பாலடை கட்டி இருக்கு. நித்யா தேவி வணக்கம். அப்ப என்ன பண்றாங்க? அத சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க அந்த எலிகள் எப்பவுமே அந்த கால் பூரைகள் அதுகளை எல்லாம் போட்டுட்டு அது இருக்கும். இவங்க 2 பேரும் ஹெம்மு ஹாவும் என்ன பண்றாங்க? அந்த கிடைக்கிற சீஸ் கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே செட்டில் ஆயிடுறான்.
அந்த செட்டில் ஆயிட்டு இந்த இதை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கான். அதுல அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அங்கேயே சோசியல் லைஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்தான் வாழத் தொடங்கி விட்டார்கள். வணக்கம். அந்த இடம் இருக்கு பாருங்க, அதுலயே செட்டில் ஆகும். இந்த செட்டில் ஆகிறோம்னு சொல்றோம்ல, அதுதான் அது. அப்ப என்ன இப்பெல்லாம் எடுத்துக்கிறான், ஒரு காரை வாங்குறான். இது உருவகம் சொல்கிற சீஸ்ங்கிறது நமக்கு ஊக்கமளிக்கக்கூடிய எது வேணும்னாலும் இருக்கலாம். நம்ம அடைய விரும்புகிற செல்வமாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மகிழ்ச்சி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அந்த ஆரோக்கியமாக இருக்கலாம். எது நமக்கு ஒரு ஊக்கம் தரக்கூடியது, நம்ம முன்னேற்றக்கூடியது எதுவாக இருக்கலாம், ஒரு அமைதியான வாழ்வு என்று நினைக்கலாம். அதெல்லாம் அந்த சீட்ஸுங்க. இவன் அங்கே ஹாப்பியா உட்கார்ந்துட்டான். நிறைய பேரு அங்கேயே இருந்துரும், மாற்றத்தை உணரல. இந்த இது என்ன சொல்ல வருதுன்றது, மாற்றம் வரக்கூடும் என்பதை எதிர்பார்த்து இருப்பது எப்படி, மாற்றம் வரக்கூடும் என்பதை ஆன்டிசிபேட் அப்படின்னு சொல்ற. வரக்கூடும். இரண்டாவது என்ன, மாற்றத்துக்கு ஏற்ப வேகமாக மாறுவது எப்படி, குவிக் ஆக்ஷன். மாற்றத்திற்கு ஏற்ப ஆன்டிசிபேட், குவிக் ஆக்ஷன் என்றார். மூன்றாவது, மாற்றத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது எப்படி, என்ஜாய் சேஞ்சுங்க. அந்த ப்ராசஸையே என்ஜாய் பண்றது. அப்படின்னா அதுல முன்னேற நமக்கு விருப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றம் மீண்டும் மீண்டும் வந்தாலும் அதற்கு ஏற்ப வேகமாக மாறுவது எப்படி, இந்த 4 விதமான விஷயம் மாற்றத்தை ஆன்டிசிபேட் பண்றது, அதற்கு குவிக்கா வேகமாக அதற்கு செயலாற்றுவது, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்றது, அதற்கப்புறம் மாற்றங்களை தொடர்ந்து எதிர்பார்த்து நம்மளை தகவமைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கறதுதான் இதுல. அப்ப நிறைய அந்த இவன் ஒரு நாள் என்ன பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க ஒரு நாள் அந்த 2 எலியும் போய் பாக்குது, அங்க என்ன இல்ல, சீஸ் இல்ல. இந்த சீஸ் இல்லைங்க, அது ரெடியா இருக்கு, கால் உரைகளை எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கு. அதையெல்லாம் போட்டுட்டு அதுல வெளியேறு. ஆனா இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, மூடு மை சீஸ், என்னுடைய இந்த பாலடை கட்டியை நகர்த்தியது யார், மூடு அப்படிங்கன்னா இது மூவ நகர்த்துறது அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன, அங்க இல்லாம போயிடுச்சு, இதை திருடிச்சுன்றது யார், அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை திருடுனது யாரு, அல்லது இது இவன் தானே சாப்பிட்டு குறைச்சிக்கிட்டே வந்துருச்சு. அத அந்த ஸ்னிஃப் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா அது முன்னாடி ஸ்னிஃப்னே பேரு வைக்கிறான் அந்த மைஸ். அது என்ன பண்ணுது, அது ஸ்னிஃப்னா என்ன, அந்த முகர்ந்து பார்க்கிறது, அதை பார்த்து கொண்டே இருக்கிறது, அதை ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னைக்கு இருந்தாலும் போகணுங்கிற ஒரு ஐடியாவில்தான் அது அவங்க இருக்காங்க. இவங்க ஹாப்பியா செட்டில் ஆயிட்டு நிறைய பேரு. இப்ப நான் ஒரு பெரிய ஒரு பெரிய நிறுவனத்துல, மத்திய அரசினுடைய நிறுவனத்துல பணிபுரிந்தோம். அங்க என்ன பண்ணுவாங்க, வேலையில சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஹாப்பியா செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு ஆசிரியர் பணியில சேர்றாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடும். அதைத்தான் செட்டில் ஆகிறது ஒரு நாள் தீர்ந்து போகிறது அப்படிங்கிறது. இப்ப கிடைக்குதா, குந்தி தின்றால் குன்றும் கரை, உண்மைதான். அப்ப என்ன பண்ணுது, அது மாதிரி கரைஞ்சிருச்சு, அந்த சீஸ் கரைஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய இது கேக்குதா, என்னுடைய இது கேக்குதா, ஒலி கேக்குதா? நல்லா கேக்குதியா, நல்லா கேக்குது, நல்லா கேக்குதியா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்ப என்ன பண்றாங்க, அந்த நிறுவனங்கள்ல சேர்ந்துட்டா இப்போ மாற்றத்துக்கு நம்ம ஆளுகளை எங்கேயும் போய் மாடலாம் தேட வேண்டாம். நமது அறிவழகன் சார், நமது ஆதிகிருஷ்ணன் நண்பர்
இவர்களுடைய அறிவழகன் சார் ஒரு ஐடிஐ இதுல நான் முதல்ல அவர் மேல கவரப்பட்டது திருவாரூர் கல்லூரியில வேலை பார்க்கிற போது 3 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்தாருங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு பேசியிருக்கேன். அப்போ அவரு அந்த இதுல மாறி ஒவ்வொன்றாக ஒரு ஒரு டிகிரி படிச்சு, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சு, டாக்டர் வரைக்கும் வந்து இதெல்லாம் மாற்றத்தை உணர்ந்ததுனால, செயலாற்றுனதுனால, இன்று ஒரு நிறுவனத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கிறாரு. மறுபடியும் கல்லூரி இதுகளையும் தொடருகிறார். ஆதிகிருஷ்ணனும் அதே மாரிதான். அதனால நம்ம ரோல் மாடல்களை எங்கேயும் தேட வேண்டாம். மாற்றங்களை எதிர்கொண்டவர்கள் நமக்கு எதிரே இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். என்ன கூட சொன்னார். நானு இப்ப நெறைய யூடியூப் வினைதீர்த்தான் அப்படின்னு போட்டா, தமிழ் சார்ந்து, அது இந்த ட்ரெய்னிங் சார்ந்து கிட்டத்தட்ட 500 வீடியோ இதுல இருக்கு. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 500 பேர் இருக்காங்க. அது தவிர ரீல் மாரி இப்ப போடுறேன். அது தவிர வினைதீர்த்தான் வீணோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. வினைதீர்த்தான் வீணோன்னு Facebook ரொம்ப சௌரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நான் எழுதினத எந்த நொடி வேணும்னாலும் நான் எடுத்து அத நான் பகிர்ந்துக்க முடியுது. அது அந்த யூடியூப் சேனல்ல எழுதுகிறேன். எப்படியோ நம்ம நாளைக்கு ஒரு பதிவாவது இட வேண்டும்ங்கிற ஒரு குறிக்கோளா வச்சுட்டு. இதெல்லாம் மாற்றம் தான். நானும் சும்மா வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கலாம். சும்மாவே இருக்கலாம். டிவியில என்னென்னமோ ஓடுது. கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சில நேரங்க நான் சில சமயங்கள்ல நைட்டு அது நெ நெ தூக்கம் ராத்திரி நெறைய நேரம் எழுதுன்றேன். அதனால காலையில வர முடியறதில்ல. பல நேரங்கள்ல இங்க அருமையான ட்ரைனர்ஸ். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்வதே நீங்கள் மாற வேண்டும். நம்ம உயிரோடு மாறம்னா என்ன? மாற்றம்னா என்ன? நேற்றைய விட இன்றைய வளர்ச்சி. இன்றைக்கு வளர்ந்திருக்கிறேன். நான் அலுவலகத்தை பத்தி சொல்ல வந்தேன். அதுல ம் அ அ 1971 எல்ஐசிங்கிற நிறுவனத்துல நான் சேர்ந்தேன். அப்போ கோயம்புத்தூர் இன்சூரன்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரோல் மாடல் அவரு பி. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பெரியவர். இன்றைக்கு பெரியவர். 71 அன்றைக்கு இளைஞர் தான் அவர். எங்களுக்கு விட 5, 6 வருஷம் மூத்தவர். அவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்டாஃப் ஏஜென்சின்னு இங்க வச்சுக்கலாம். முதல்ல ஆன்டிசிபேட் பண்ணியே மனைவி பேர்ல ஏஜென்சி இருக்கு. அப்புறம் அவர் பேர்ல ஏஜென்சி இருக்கு. அப்ப என்ன பண்றான், ஸ்டாஃப் ஏஜென்சியை மாற்றணுங்கிறான். அவர் முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் மனைவி பேர்ல வச்சிருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, ஸ்டாஃபா இருந்தா பிசினஸ் பண்ண முடியாது ஏஜென்சி அப்படின்னு. அப்ப நாங்கெல்லாம் என்ன முயற்சி என்ன பண்ண நினைக்கிறோம், ஸ்டாஃபாவே கண்டினியூ பண்றோம். அப்ப இந்த சீஸ் இருந்துகிட்டே இருக்கு, நான் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பேன். நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன், காம்ப்ளசன்சி அப்படின்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்து. அவரு தைரியமாக 77ல எல்ஐசியில அந்த கிளரிக்கல் ஜாப ரிசைன் பண்ணிட்டு ஏஜென்சிய முழுவதும் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுல முன்னேறி பல புத்தகங்களை படிச்சு மிகப்பெரிய ட்ரெய்னர் என்று பலரை ஊக்குவிச்சவர் அவரு. அவருக்கு எத்தனையோ எங்க சேர்மன் விட பல மடங்கு ஊதியம். அந்த கிளரிக்கலா தொடர்ந்து இருந்தா அது இல்ல. அவரு அந்த மாற்றத்துக்கு ஏற்றபடி தன்னை அடாப்ட் பண்ணி. சரி, இப்ப கதைக்கு வருவோமா? அந்த ஸ்ரீனிவாசன் அவரு இன்சூரன்ஸ் எஜுகேஷன் கொடுக்கிறாரு. அவர் பேர்ல அவரு அவருடைய பரம்பரையே ஏஜென்ஸா இருக்காங்க. மகன், மருமகள் எல்லாரும் நல்ல பெரும்பகுதியில் இருக்க எத்தனையோ கார்கள் வைத்திருக்கிறார். அது மாதிரி மாற்றம் ஒரு ஸ்டாஃபாவே நான் ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அதுதான் இங்க. அப்ப இந்த சாதாரண எலிகள் ஓடி போயிடுச்சு. அது வெளியில. இவன் 2 பேரும் தான் இந்த ஹெம் ஹாவும் தான் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஹெம் விடாப்பிடியாக யார் அந்த இதை திருட்டு பயலுக. இன்றைக்கு நம்ம சூழலை முழுவதும் சொல்றோம். நம்ம முன்னேறாதுக்கு யாரெல்லாம் காரணம்னு சொல்றோம்.
யோசிச்சு பாருங்களேன். யாரெல்லாம் காரணம்? அப்ப வச்சுட்டு போல, மனைவி கொண்டாருல, அ எதை எதையெல்லாம் காரணங்கள்? காரணங்கள் தேடி தேடி ஆனால் இந்த மாற்றத்தை உணர்ந்தவர்கள், இதே இன்சூரன்ஸ்லயே இன்னொன்றும் சொல்லிட்டு போறேன். அன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, அ ஒரு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, எம்ப்ளாயீஸ் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. அது ரொம்ப சிறப்பான பணி அது. அது எப்போது ஒரு அவசியத்துக்கு அதுல பணம் வாங்கும். அதாவது நான் அப்ப மேலாளரா இருக்கிறபோது, புதிதா சேர்ந்தவங்க அந்த சொசைட்டில கடன் வாங்கணும்னு வருவாங்க. கடன் வாங்கணும்னா ஒரு சர்டிபிகேட் மேனேஜர்ட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க. அப்ப நான் உரிமையோட எல்லாருக்கும் நான் பாடங்கள் எடுக்கிறதுனால, அதனால நல்ல பழக்கம் இருக்கு. நான் கேட்பேன், "இந்த பணம் எதுக்கு தம்பி இந்த லோன் எடுக்கிறீங்க?" அப்படின்னு. பெரும்பகுதி காது குத்துறேன். அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். பிள்ளைகள் வந்திருக்கும். காது குத்துறேன்பாங்க. ஏதாவது பண்றேன்பாங்க. நான் சொல்றது, அதனால ஆக்கப்பூர்வமானத. ஏன்னா நானும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான். எப்படி? நான் ஒரு இடம் வாங்குற போது தான், ஒரு 15 வருடம் கழிச்சு தான் அதுல அந்த கடன வாங்கினேன். ஆனா, சேர்ந்த பிள்ளைகள்லாம் 6 மாதம் கழிச்சே அதுல மெம்பர் ஆகி கடன வாங்கலாம். அந்த கடனுக்கு வந்து நிப்பாங்க. இதுக்கு. நான் சொல்லுவது, அதுல ஏதாவது அந்த பணத்த ஒரு இன்வெஸ்ட் பண்றியோ, அல்லது வேற வழியே இல்ல. அப்படி இருந்தா தான் அத இது பண்ணணுமே ஒழிய, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு 6 மாதமும் கன்சாலிடேஷன் புடிச்சுக்கிட்டே வர்றான்ல பணத்த, அது 6 மாதம் கேட்பான். அப்புறம் பிஎஃப் வந்துரும். பிஎஃப்ல ஒரு லோனு 6 மாதத்துக்கு, சொசைட்டில ஒரு லோன். இப்படியே லோன். ஆனால் இதுல ஒரு நண்பர் அப்துல் முத்தலிப் என்று 90 வயது அவரு உணர்ந்தார். அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு தவணை அந்த கன்சாலிடேட் பண்ற போதும் தங்கத்த வாங்கி வச்சாரு. நான் சொல்றது 75, 76கள். அந்த அந்த தங்கத்த ஒவ்வொரு தவணையும் கன்சாலிடேட் பண்ற போதும், அந்த பணத்த கொண்டு போய் தங்கம் தான் வாங்குறார். அப்ப அவருக்கு 4 பெண்கள். அவர்களை எல்லாம் உயர்ந்த இடத்துல பின்னாடி கல்யாணம் பண்ணார். பையன அமெரிக்காவுக்கு போய் படிக்க வச்சார். இன்று உயர்ந்த நிலையில அவர் 90 ஆண்டுகள்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்ப அவரு அந்த மாற்றத்த, அந்த பணத்த எப்படி சேமிக்கணுங்கிறத யோசிச்சு, பிள்ளைகளுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி இவ்வளவு செஞ்சாரு. ஏன்னா, நான் பாடத்த நெறைய எழுதி வச்சிருக்கேன். அத சொல்லிட்டு போறத விட கூட, என்னுடைய லைஃப்ல நடந்த வாழ்க்கை பாடங்களையும் சேர்த்து சொல்வது ஒரு நல்லது. அப்ப என்னாச்சு, அவன் ஹிம் அ அ ஹேவ் என்ன எழுதி எழுதி வைப்பான். ஹேவ் எழுதி எழுதி வைப்பான். அவன் என்ன எழுதுறான்? ஹேவிங் சீஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி. 2 பேரும் நெறைய சீஸ் இருக்கபோது, அவன் அந்த வால்ல அந்த ஹேவ்ன்னு எழுதுறான். ஹேவிங் சீஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி. இங்க சீஸ்ங்கிறது என்ன? ஒரு உருவகம். எது ஹாப்பினஸ தருது? எதுக்கெல்லாம் ஊட்டம் குடுக்கலாமோ, அது எது இருந்தாலும் அது ஹாப்பினஸ குடுக்குதுன்னு எழுதி வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? ஒரு நாள் ஸ்டேஷன்ல இல்லாமயே போயிடுது. அப்ப 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு அனலைஸ் பண்றான். எவன் பண்ணான்? எதனால நடந்துச்சு இது? அதாவது வெற்றியாளர்கள் ஒருபோதும் காரணம் தேடுவதில்லை தோல்விக்கு. இவர்கள் தோல்விக்கு காரணம் தேடிக்கொண்டு உட்கார்ந்திருக்காங்க. எலி 2ம் ஓடி போயிருச்சு. அப்போ என்ன எழுதுறாரு இதுல? The more important your cheese is to you, the more you want to hold on to it. உனக்கு அது தேவைன்னு ஆயிரப்போது, அத ரொம்ப பிடிச்சுக்கிறோமா. அத விட்டு நீங்கணும்னு நினைக்கிறதில்ல. திருக்குறள்ல இளத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்தொரும் காதற்று உயிர்ங்கிறார். இளத்தொரும் காதலிக்கும் நம்ம திருக்குறள்ல சொல்லாததே இல்ல. அந்த ஒரு காம்ப்ளசன்சி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு உட்கார்ந்திருக்கேன் பாருங்க, அதுக்கு ஒரு அதிகாரம். 54 பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரம். பொச்சாவாமை. தயவு செய்து நண்பர்கள் இந்த பொச்சாவாமை அதிகாரம் படிக்கணும். என்னென்னமோ அதிகாரத்தை படிக்கிறோம். இந்த பொச்சாவாமை என்று சொல்லி இன்னைக்கு புரியல. அது பொச்சு அப்படின்னா ஒரு குழி அப்படின்னு பொருள்.
பொச்சு அப்படின்னா ஒரு பள்ளம் அப்படின்னு பேர். எதுல பள்ளம் விழுகிறது? நமது முன்னேற்றத்துக்கு தடையாகிறது. அது பொச்சாப்பு, பொச்சாவாமை. அப்படி அந்த பொச்சாவாமை அதிகாரம் 54வது அதிகாரம் படிங்க. இந்த அது என்ன சொல்லுது? இந்த காம்ப்ளசன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வெற்றியில் வருகிற சோர்வு. என்ன சோர்வு இவங்களுக்கு வருது? நிறைய அந்த ஸ்டேஷன்ல நிறைய சீஸ் இருக்கு. அதனால இவன் 2 பேரும் என்ன பண்றான்? இந்த சீஸ் என்னைக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சோர்வு, முயற்சியே பண்ணல. நான் இப்பொழுது நண்பரை பத்தி சொன்னேன். அவரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். அறிவழகனும் ஆதிகிருஷ்ணனும். அப்போ அந்த முயற்சியே பண்ணாததுக்கு பேரு பொச்சாப்புங்கிறாங்க. என்ன? மகிழ்ச்சியில் வருகிற சோர்வு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருச்சு, நான் அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். ஆனால் நமது நண்பர் சுசீரத்தினம் போன்றவர்கள் மேலும் மேலும் படிக்கிறார்கள். படிச்சு இந்த அட்டண்டன்ஸுக்கு தான் நிறைய பேர் வர்றீங்களான்னு எனக்கு தெரியவும் இல்லை. நண்பர்களே, அட்டண்டன்ஸ் முக்கியம். நீங்க கலந்து கொண்டு இதுல செய்திகள் ஏதாவது போட்டுக்கிட்டே வாங்க. அப்ப தன்னை மேம்படுத்திக் கொள்ளலாமா அப்படிங்கறதான் இந்த காம்ப்ளசன்சி. நான் இப்ப என்ன அதிகாரம் சொல்றேன்? என்ன அதிகாரம்? நண்பர் அட்டண்டன்ஸ்னு கேட்ட நண்பர் என்ன அதிகாரம்னு எழுதுனா மகிழ்ச்சி அடைவேன். என்ன அதிகாரம் சொல்றேன்? 54 பொச்சாப்பு, பொச்சாவாமை. அதனா வெற்றியில் ஏற்படுகிற குழி. அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியில் ஏற்படுகிற சோர்வு. நான் செட்டில் ஆயிட்டேன், வெளியில வெளியில போக அப்படின்னு ஏற்படுகிற ஒரு குழிவு. அப்ப முயற்சியில் ஏற்படுகிற குழிவு. அந்த குழிவு பொச்சாவாமை. அது இருக்கக்கூடாதுங்கிறாரு. அது எதை கொல்லும்? புகழை கொல்லும். சினத்தை விட மோசமானதுங்கிறாரு அவர். சினத்தை விட மோசமானது பொச்சாவாமை. பொச்சாப்பு அப்படின்னா ஒரு முயற்சியை நிறுத்திடுறது. நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. சோர்வுக்கு ஆளாகாமை. அருமை, அருமை. அப்போ இப்ப என்ன சொல்ல வர்றோம்? அவன் எழுதி வைக்கிறான். என்ன எழுதுறான்? அந்த இதுல எனக்கு துன்பம் வருகிற போதெல்லாம் நான் அதை ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படிங்க. இதுதான் சொல்லுது. இளத்தொரும் காதலிக்கும் சூதை போல் நான் என் பணத்தை சூதல விடுற போதெல்லாம் நான் என்ன பண்றேன்? பிடிச்சிருவேன். அதை ரொம்ப விரும்புறேன். விட்டத்தை பிடிக்கிறவனே கடைசியில விட்டத்துல தொங்குறவன் பல பேர். இவன் என்ன பண்றான்? அதே மாதிரி உயிர் இருக்கிறது. அது துன்பப்படுகிற போதெல்லாம் அது மேல நமக்கு ஆசை வருகிறதுன்னு எழுதுறாரு. ரொம்ப எவ்வளவு பிரமாதமான. அப்ப என்ன பண்றாங்க? வரிசையா எழுதிக்கிட்டே போறான், மூவ் பண்ணிக்கிட்டே போறான். யாரு? ஹார். இந்த ஹெம் என்ன பண்றான்? சபிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான் அங்கேயே. இப்போ போய்கிட்டே இருக்க போது 3வது என்ன எழுதுறாரு? என்ன நடக்குதோ அதற்கேற்ப நடந்து கொள்ளும் நாம் மனிதர்கள் அதைவிட ஸ்மார்ட்டர். என்ன? ஹேவ் எலிகளுக்கு தெரிந்திருக்கிறது எங்கே போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஹேவ் எலிகளுக்கு எங்கேயோ போயிருக்கு, அங்கே அதுக்கு சீஸ் இருக்கு, அதுல நான் போறேன்னு நினைக்கிறான். அருமை. அப்ப இது ஹெம் என்ன பண்றான்? அவை வெறும் எலி, என்ன அதுக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு அதற்கு உயிர் வாழ வேணுங்கிற ஒரு உச்ச இது இருக்கு. மனிதனுக்கு உயிர் வாழ வேணுங்கிற தேவை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. எனக்கு நல்ல பாலடை கட்டிக்க வேணும், நான் அது வரைக்கும் சாக வருவேன். எப்படி இவன் எடுத்துட்டு போயிருப்பேன்? நான் காம்பன்சேஷன் வாங்குவேன்ட்டு எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கேன். வேலைய போச்சு, போனா காம்பன்சேஷன் அவனுக்கு கேஸ், எல்லாத்தையும் பணத்தை வாங்கி கேஸ் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. வேற முயற்சியை விட்டுடுறாங்க. அப்படித்தான் நம்ம சொல்றோம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, அதுலயே உட்கார்ந்து இருக்காதீங்கதான் இந்த கதை. மாற்றம் வரும், ஏற்றுக்கொள், அனுபவி அப்படிங்கிற. என்ன பண்றான்? மறுபடியும் எழுதுறான். இட்ஸ் a waste time. நாம போகணும்னு எழுதுறான். இஃப் யூ டு நாட் சேஞ்ச் யூ கேன் பிகம் எக்ஸ்டிங்க்ட். நீ மாறாட்டி நம்ம அழிஞ்சிரும் அப்படின்னு அந்த ஸ்டேஷன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம்.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் இன் அஃப்ரைடு நினைச்சு பாக்குறான். ஹாவ் என்ன நினைக்கிறான்? இந்த பயம். வெளியில போனா நம்ம இதை விட மோசமா போயிருவோமோ அப்படிங்கிற இந்த பயம். ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிற அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். அந்த பயத்தை வெல்வது எப்படி? நம்ம இதை விட்டு போயிட்டா அந்த அஃப்ரைட், அந்த பயத்தை விட்டா என்ன நிகழும்னு நினைக்கிறான். அப்ப என்ன நினைக்கிறான்? பயத்தை விட்டா ஒர்ஸுதான் நடக்கும், இல்லைன்னு இல்ல, நடக்கணும். போகாட்டி ஒர்ஸுதான் நடக்கணும்னு இல்ல, நன்மையும் நடக்கலாம், ரெண்டு நடக்கலாம், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இங்கே இருந்து சாகிறத விட அந்த வாய்ப்பு பயன்படுத்துவோம். 4வது என்ன சொல்றாரு? ஸ்மெல் தி சீஸ் ஆஃப்ங்கிறார். எப்படி அந்த எலிகள் ஓடிச்சு? அந்த சூழலை அடிக்கடி பாரு, கணிச்சு பாரு. ஸ்மெல் ஸ்மெல் தி சீஸ் ஆஃபன். அடிக்கடி நம்ம நிலை என்ன, எத்தனை பிள்ளைங்க, நம்ம எப்படி பண்ணணும், என்ன முயற்சி செய்யணும், பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போகணும் அப்படின்னு அடிக்கடி நினைச்சு பார்க்கறது தான் என்ன? ஸ்மெல் தி சீஸ் ஆஃபன். வாழ்வை யோசிச்சு பாருங்க, எந்த நிலை இருக்கு. எந்த முயல்வாருளெல்லாம் தலையினார் இல்வாழ்வான் என்பார். முயல்வாருளெல்லாம் தலையினார். ஏன்னா அவனுடைய முயற்சி பெரியது, நமது வாழ்வு பெரியது. அப்போ அது 5வது பாயிண்ட். இப்படி போறாரு. அப்ப என்ன சொல்றாரு? மூவ்மெண்ட் இன் a new direction helps you to find new cheese. என்ன have எழுதலாம்? மூவ்மெண்ட் into a new direction, ஒரு புது துறை, புது வழி. அந்த நியூ டைரக்ஷன், அந்த இது என்னத்தை தரும்? helps you to find நியூ சீஸ். உட்கார்ந்துகிட்டே இருக்க பழைய வழியிலே இருந்தா பழசுதானே கிடைக்க. புதிய வழியில் முயற்சி செய்யுங்கள், புதிதை முயற்சி செய்யுங்கள், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பயத்தை உதறி தள்ளுங்கள். அச்சங்கள் 7 அடித்து தள்ளு அப்படின்னு டூ இட் ஸ்கேர்டுன்னு ஒரு புத்தகத்தை பத்தி பேசியிருக்கு. அச்சங்கள் 7 அடித்து தள்ளு. எஸ் வினதித்தான் அப்படின்னு யூடியூப்ல போட்டு அச்சங்கள் 7 அடித்து தள்ளு, 7 அச்ச உணர்வுகளை பத்தி பேசியிருக்கேன். ஏன் தொடங்க மாட்டேங்கிறான், ஏன் மாற மாட்டேங்கிறான், அதை தேடி பாருங்கன்னு நண்பர்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விதிகள் 10 வெற்றிக்கு வித்து, 10 நேச்சுரல் லாஸ் ஃபார் சக்சஸ் ஒரு பேச்சு இருக்கு. அதுகள்லாம் இந்த பல நூல்களை படிச்சுட்டு தான் சொல்றோம். பல அனுபவங்களை பார்த்துட்டு, ஒரு 70 ஆண்டு கால அனுபவம், 40 ஆண்டு கால LICயில் பணியாற்றிய அனுபவம், அந்த மக்களுடைய இருந்த மாணவர்களுக்கு அதுக்கப்புறம் 30,000 மாணவர்களை சந்தித்த அனுபவம், இதையெல்லாம் நான் சேர்த்து சொல்லியிருக்கோம். இங்க கேட்டு அதே மாதிரிதான் இங்க வந்து எத்தனை பேரு 100 நாள்ல 100 பர்சனாலிட்டி இங்க வந்து பேசுனா எவ்வளவு பெரிய அனுபவம். அவர்களுடைய வயது, ஒருத்தருடைய வயது ஆவரேஜ் வயது 40 என்று எடுத்துக்கொண்டால் அந்த 100 நாளைக்கு 100 மணி நேரத்துக்கு எவ்வளவு அனுபவம், அவர்களுடைய வயது எவ்வளவு. கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே என்று கேட்டுக்கிறேன். நமக்கு அட்டனன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, இந்த அனுபவம் நீங்கள் அனுபவித்திராது, அடித்தவன் அனுபவிச்ச அனுபவம், அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த இத்தனை ஆண்டு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால இந்த காலத்துல வந்து அவங்களை வாழ்த்துறேன், சீக்கிரமா முடிக்கிறேன். அப்போ அப்படி போயிட்டே இருக்க போது அது என்ன பண்ணுது? மூவ்மெண்ட் இன் நியூ டைரக்ஷன். மூவ்மெண்ட் நான் நிறைய அதிகமா சொல்லணுமா எனக்கு தெரியல, இருந்தாலும் குறிச்சுங்க. மூவ்மெண்ட் இன் a நியூ டைரக்ஷன் ஹெல்ப்ஸ் யூ டு ஃபைண்ட் நியூ சீஸ். இப்ப நீங்களே யூடியூப்ல ஒண்ணு போடுறீங்க, பல லட்சம் இது வருதுங்கிறாங்க. அது மாதிரி பலது இப்ப 21 நாள் இப்ப யோசி நடத்த போறாங்க. அந்த அதுகளையெல்லாம் நீங்க கலந்துக்கிற போது இந்த 100 மணி நேரம் இதுல ஒரு ருசி கண்டு அந்த 21 நாள் 999 ரூபாய்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இன்றைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தா 999 ரூபாய்.
அப்ப 21 நாளுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. முடிஞ்சவங்க எல்லாம் கலந்துக்குங்க. எதுவும் சும்மா கிடைக்காதுங்க. நத்திங் இஸ் ஃப்ரீ. ஃப்ரீயா கொடுத்தான்னா அங்க என்னமோ இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி இதுகள் எல்லாம் கலந்து கொண்டு கேட்டுக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? மூவ்மெண்ட் இன் a new direction helps you to find new cheese. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்காரு. when you move beyond your fear you feel free. இதெல்லாம் ஹேவ் எழுதி வைக்கிறான். இது மாதிரி சேனல்ல எழுதி வச்சுக்க, ஜேர்னல்னு எழுதி வச்சுக்க சொல்லணும். அது ஏதோ ஒரு சொல் மாற்றும். அறிவழகன் முதல்ல சொன்னார், அந்த 5 நிமிடம் ஓடி போயிடாதீங்க, 5 நிமிடத்துக்கு அப்புறம் தானே வர்றீங்கன்னு சொன்னார். அவர் அழகழகான வார்த்தைகளை சொல்லுகிறார். அது ஜேர்னல் எழுதி வச்சுக்கோங்க. அது என்ன சொல்லுது? அதாவது when you move beyond your fear you feel free. இவன் அந்த ஃபியரை விட்டு வெளியில போறான். ஹெம் அங்கேயே கிடக்குறான். இது வெளியில போய் ஒரு ஸ்டேஷன்ல போறான். அந்த சீஸ் கொஞ்சம் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு மறுபடி திரும்பி போய் நண்பனை விட்டுட்டு வந்துட்டோமே ஹெம்மிட்ட கொண்டு கொடுக்குறான். கொடுத்து வளர்ச்சிடுறான். அது என்ன? The quicker you let go of the old cheese, the sooner you find new cheese. The quicker you let go of the old cheese. அந்த பழச தள்ளுனா. பி ஸ்ரீனிவாசன் அவர்களிட சொன்னேன். அவர் சூழல் மாறுது, அந்த ஏஜென்சி வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு? ரெகுலர் மந்த்லி கிடைச்ச அந்த கிளர்க் வேலைய உதறி தள்ளிட்டு நிச்சயமான வருமானம் இல்லாத ஆனால் கோடி கோடியாக வருமானம் பின்னாடி தந்த ஏஜென்சியை முழு நேர தொழிலாக எடுத்துக்கிட்டு, அது மாதிரி அது என்ன சொல்றாரு? லெட் கோ ஆஃப் த ஓல்டு சீஸ். பழச விட்டாதான் என்ன பண்ணலாம்? புதிய சீஸ் அடையலாம்ங்கிறாங்க. அத திருப்பி சேர்ந்து ஹெம்முக்கு கொடுக்குறாங்க. ஹெம் அப்பவும் அவன் மாட்டம்ங்கிறான். வாண்ட் இஸ் ஓன் சீஸ் பேக். ஹெம் அந்த பழைய சீஸ் அது வரும், நான் விட மாட்டேன், கேஸ் போடுவேன். அவன் பழைய வேஜஸ் பேக் வேஜஸ் முழுவதும் தருவான் அப்படின்ட்டு எவ்வளவு சோம்பி தெரிகிறான். அந்த மாதிரி எல்லாம் எலிகளுக்கு தெரிந்தது மனிதருக்கு தெரியவில்லை. இட் இஸ் சேஃபர் டு சர்ச் இன் த மேஸ் than remain in cheeseless situation. தேடுவது மேல், ஒன்றுமில்லாதது சோம்பி இருப்பதை விட தேடுவது மேல்னு தேடுறான். அவன் மெதுவா போறான். அப்போ when you find enjoy new cheese you change course. அப்போ when you find new cheese எப்ப பண்ண? you change course. அதை மாத்தினா. கடைசியில noticing small changes helps you adopt to the bigger changes. சின்ன சின்ன சேஞ்ச பார்த்துக்கிட்டே வர்றான். அப்ப பிக்கர் சேஞ்ச், அதாவது புது ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அது ஸ்டேஷன் நியூ, அதனால ஸ்டேஷன் என். அங்க ஏராளமான சீஸ். அங்கேதான் இந்த ஓடியாந்துச்சே 2 எலி, அது 2 அங்க ஹாப்பியா இருக்கு. அப்ப என்ன சொல்லுது? ஹொரே ஃபார் சேஞ்சுன்னு கத்துது. இவன் வரவும் இவன் நண்பனை நினைக்கிறான். சரி, நண்பன் என்ன பண்ணுவான்? இந்த நான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், ஒருவேளை அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்தான்னா, நான் சோத்துல எழுதிக்கிட்டே வந்திருக்கேன்ல, அதையெல்லாம் பார்த்து அவன் இந்த புது ஸ்டேஷனுக்கு வந்துடுவான் அப்படின்னு அவன் ஒரு நம்பிக்கையோடு உள்ள போறான். போய் இந்த எலிகளோடு இருக்கான். அப்படி இருக்கிற போதும் அந்த அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஏதாவது அது மாற்றத்தை எதிர்கொள்ளுகிறான். அப்பதான் எழுதுறான் இந்த ஹாவே. எதுல? புதிய ஸ்டேஷன்ல என்ன எழுதுறான்? சேஞ்ச் ஹேப்பன்ஸ். மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது முதல் விஷயம். சேஞ்ச் ஹேப்பன்ஸ். யாராவது குறிச்சுக்கிட்டா இந்த 6 விஷயத்தை குறிச்சு. சேஞ்ச் ஹேப்பன்ஸ். அப்புறம் எழுதுறேன் ஆன்டிசிபேட் சேஞ்ச். சேஞ்சை எதிர்பாரு, மாற்றத்தை எதிர்பாருங்கள். 3வது என்ன? மானிட்டர் சேஞ்ச். என்ன பண்ணுச்சு? அந்த எலிகள் அந்த சீஸ முகர்ந்து பார்த்து, அப்பதான் அது நாரி போகுதா,
நாடுறதுக்கு முன்னாடி நம்ம புது இடத்துக்கு போகணுமே, குறைஞ்சு போகுதா, பழசாகுதா அப்படின்னு நினைக்குது. அதான் மானிட்டர் த சேஞ்ச். 3 இது சொல்லிட்டேன். என்னென்ன? 1 சேஞ்ச் ஹேப்பன்ஸ். 2 என்ன? ஆன்டிசிபேட் சேஞ்ச். 3 என்ன? மானிட்டர் சேஞ்ச். மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்கிறாங்க. அப்புறம் அடாப்ட் டு சேஞ்ச் குவிக்லி. முக்கியமான விஷயம் குவிக்கா மாறு. அதுதான் முக்கியம். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஹெம் கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வரைக்கும். அப்புறம் சேஞ்ச். இத நினைச்சுக்கிட்டே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத, மாறு, சேஞ்ச். 5வது என்ன? அடாப்ட் டு சேஞ்ச், சேஞ்ச். அதுக்கப்புறம் என்ன? என்ஜாய் சேஞ்ச். அந்த என்ஜாய்மெண்ட் உனக்கு புதுசு புதுசு தருது. என்ஜாய் சேஞ்ச். அப்புறம் என்ன? பி ரெடி டு சேஞ்ச். வேற அடுத்தாப்புல குவிக்லி அண்ட் என்ஜாய். என்ன கடைசியா சொல்றது? பி ரெடி டு சேஞ்ச் குவிக்லி அண்ட் என்ஜாய். அப்ப என்ன? மாற்றத்தை உணர், மாற்றத்தை எதிர்கொள், மாற்றத்தை அனுபவி, அதற்காக செயலாற்று, மீண்டும் மீண்டும் கவனம் எடுத்தோட இரு. இதை சொல்லி அவுட் ஆஃப் த மேஸ். இதுக்கு அடுத்தது அவுட் ஆஃப் த மேஸ் இவரே எழுதினது. அது எப்படி ஹெம் ஒரு ஹோப்புன்னு இன்னொரு சின்ன எலி வந்து என்ன ஒரு குள்ள மனிதர் ஹோப்புங்கிற பெண் வந்து வெளியில வர்றது மாதிரி, பிலீஃபை உடைச்சுக்கிட்டு வெளியில வர்றது மாதிரி. அது என்ன? மேஸ் அவுட். அதுக்கப்புறம் இன்னும் பல உத்திகளை சொல்லுகிறது. அது என்ன? அவர் ஐஸ்பர்க் இஸ் மெல்டிங். நான் பனிப்பாறை உருகுதே எஸ் எழுதித்தான்னு போட்டா இந்த இது கிடைக்குது. நான் அந்த பனிப்பாறை உருகுதே சொன்னேன். சார் சொன்னாங்க, ஆதிகிருஷ்ணன் சொன்னாரு, முதல்ல ஒருத்தர் பேசியிருக்கானு. அப்ப ஒரிஜினல் புக்கான பூமூடு பயிற்சியை எடுத்துக்கிட்டு இப்ப பேசியிருக்கேன். இவ்வளவு நேரம் மிகுந்த அன்போடும் பொறுமையோடும் கேட்ட இனிய நண்பர் ஒவ்வொருவரை வாழ்த்தி வணங்கி நான் விடைபெறுகிறேன். அருமையான வாய்ப்புக்கு திருமிகு ஆதிகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருமிகு அறிவழகன் மற்றும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்றேன். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரைனிங்ஸ்கெல்லாம் நீங்க அந்த அடுத்தாப்புல வர்ற ட்ரைனிங்ல கலந்துக்குங்கன்னு கேட்டுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த சேஞ்ச் அப்படிங்கிறத உணர்த்தும். உணர்ந்தால் வெல்லலாம், வெற்றி நிச்சயம். நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. நிச்சயமா வந்து இந்த சேஞ்சுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஜூம் மீட் அப்படிங்கிறதோ அல்லது இந்த ஆண்ட்ராய்டு போன் யூசேஜ் அப்படிங்கிறதோ இப்போ உங்களுடைய சமகாலத்து நபர்களுக்கு அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஆனா நாங்க உங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஜூம் மீட் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னு. இன்னும் ஒரு விஷயத்த இங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அதை சொல்லிட்டு சாருக்கு வந்து நான் நன்றி சொன்னேன்னா சரியா இருக்கும். நேத்து பண்ண வேண்டிய ட்ரெயினர் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சுக்காக அவங்க இல்ல சார் பண்ண முடியாது, கொஞ்சம் எனக்கு டேட் மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. நேத்து ஈவினிங் ஒரு 4:30க்கு தான் சாருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு, சார் ஒரு ஹெல்ப் சார் நீங்க பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணணும் அதையும் சொல்லுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. நேத்து நான் கேட்ட உடனே கால் பண்ணி கேக்குறீங்க, எனக்கு நீங்க அந்த மரியாதை கொடுக்கல, இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணல, இல்லைன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன யூஸ் பண்றீங்களா அப்படின்லாம் எந்த ஹெசிடேஷனும் இல்லாம தான் படிச்சத, தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, தன்னோட அனுபவத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம். நிச்சயமா அது வந்து உங்களை பாராட்டுவதற்கு எங்களுக்கு வயதோ அனுபவமோ இல்லைங்கய்யா. நிச்சயமா நாங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய தலை வணங்குறேன் நானு. ஏன்னா ஐயாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே இந்த சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இலவசமாகவே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட இவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்திற்கு. கிட்டத்தட்ட உங்களோட நீங்க அந்த இதுல கேட்கும்போது சாட் பாக்ஸ்ல ஒரு 90ல இருந்து 100 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கய்யா. ஸோ ரொம்ப அலைவா அப்படி இருந்தாங்க. எல்லாருமே உங்க கூடவே டிராவல் பண்ணாங்க. இந்த மெசேஜ் ஒண்ணு சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே வராங்க. உங்களை பத்தின ஃபீட்பேக் போட்டுக்கிட்டே வராங்க ஒண்ணுக்குமே. அண்ட் ரொம்ப நன்றிங்கய்யா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்டோட நம்ம அடுத்த ஃபீட்பேக்கு போயிடலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி 21 நாட்கள் பயிற்சி வகுப்பு. ஏன்னா இந்த 21 நாட்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுக்கும்.
ஸோ இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதுக்குள்ளேயே வருது. ஸோ நீங்க ஒரு பிசினஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்க பர்சனல் லைஃப்ல எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்க ஒரு பாஸ்ல இருந்து லீடரா எப்படி மாறணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல வருது. உங்களுடைய காஸ்ட் கட்டிங் எப்படி நீங்க பண்ணணும், உங்களோட இன்கம் சோர்சஸ் எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களே ஒர்க் அவுட் பண்ண வைக்க போறோம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 10 பேட்ச் பக்கத்துல இதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். அது எல்லாமே மார்னிங் நடத்திக்கிட்டு இருப்போம். இப்ப இடையில கூட ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மார்னிங் ப்ரோக்ராம் நிப்பாட்டிட்டு கூட நீங்க பெய்டு ப்ரோக்ராம் நடத்தலாம்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த 21 டேஸ் வந்து பெய்டு ப்ரோக்ராம் எங்களுக்கு மார்னிங்ல தான் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு. ஈவினிங்ல பெரிய லெவல்ல இப்பதான் நாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றோம். அப்ப மார்னிங் தானே உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு. இந்த 100 டேஸ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அதை நடத்திக்கலாம். இந்த 21 நாள் நீங்க நடத்தலாம்ல அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், இல்ல சார் 100 நாள் ஃப்ரீ ப்ரோக்ராம்னு ஒண்ணு சொல்லிட்டோம். அதை கண்டிப்பா நம்ம எக்காந்து முன்னிட்டு நடத்தும். அதை வந்து நம்ம நடத்தியே தீருவோம். இடையில ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறதா. ஸோ இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு கோல் செட்டிங்கா இருக்கட்டும், உங்களோட ஹேபிட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டுட்டு வரும். இந்த 21 நாள், இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமா வாய்ப்பு இருந்துச்சுன்னா கலந்துக்கங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு 999 அப்படிங்கிறது வீக் டேஸ்ல, சாரி இதுல வந்து வீக்கெண்ட்ல ஒரு 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் சாப்பிடுற ஒரு அமௌண்ட். ஸோ இன்னைக்கு சாதாரணமா 2 பேர் வெளில போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனா 1000 rupees அப்படிங்கிறது வந்தது. அந்த 1000 rupees தான் இது. ஏன்னா ஃப்ரீயா நடத்தும் போது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்காது. இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வரமாட்டாங்க, நாளான்னைக்கு வருவாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிக்கலாம். அதனாலதான் சில ப்ரோக்ராம நம்ம பெய்டு வெர்ஷனா நடத்துறோம். ஸோ நிச்சயமா நீங்க எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் நம்மளுடைய ரமேஷ் சார் அவர்கள். குட் மார்னிங் ரமேஷ் சார். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரமேஷ். வணக்கம் சார், வினயதீர்த்தன் சார். ரமேஷ் ஜேசி நெய்வேலி. ஸோ ஹூ மூடு மை சீஸ், அருமையான ஒரு புத்தகம், நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் படிக்கும்போது எந்தெந்த விஷயங்கள் புரியலையோ அது எல்லாமே அருமையாக அந்த ஆத்தர் சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரான்றது ஒரு சந்தேகம்தான். ஒரு அருமையாக நீங்கள் எப்போவுமே உங்கள் ப்ரோக்ராமை நான் பார்த்துருக்கிறேன் நிறையா. ஐயாவும் நிறையா லிங்க்லாம் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அவருடைய சொந்த நடையில் அருமையான ஒரு ஆங்கில புத்தகத்தை சூப்பராக கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல புத்தகங்களை நீங்கள் யூடியூப்லேயும் நிறையா பண்ணியிருக்கிறீங்க, பார்த்துருக்குறேன். ஸோ தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஐயா. நல்ல தகவல், நன்றி. யோசி அண்டு அதீனா நிறுவனத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ரமேஷ் சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது ஒருத்தங்க ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது புதிய நபர்கள் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்றோம். ஸோ இது வரைக்கும் ஃபீட்பேக் கொடுக்காத ஒருத்தங்க கொடுத்தீங்கன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். லாவண்யா மணிமுத்த. எஸ் மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா வந்து ஒரு சிறந்த அட்வைசர், மென்டர், எனக்கு எல்லாம் சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய புத்தகங்கள்ல இருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை கல்வி எப்படி வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எல்லாமே அதை வந்து சொந்த அனுபவத்துல இருந்து இந்த புக்கோட சேர்ந்து சொல்லும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்தது. நேத்துல இருந்து நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அந்த பதில் அது கிடைச்சது. இந்த ஹூ மூவ் மை சீஸ் வச்சு அழகா அதை சொல்லிட்டே வந்தாங்க. சேஞ்ச் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி இது பண்ணிக்கணும், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஹேபிட் மேனேஜ்மெண்ட், நிறைய விஷயங்கள் ஐயா சொன்னாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அடுத்து மிட்டன் ராஜசேகர் சார், ப்ளீஸ். எஸ் சார், வணக்கம். எஸ் சார், சார் வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சிறப்பு. நான் ஜெய்ப்பூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப இந்த நேற்று இந்த சூழ்நிலைகள் ஒரு 2-3 நாட்களா குடும்ப சூழ்நிலைகள்லாம் பல கேள்விகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி இருந்தது.
ஒரு பக்கம் வெளியே வெயில், உள்ளவும் வெயில், அந்த அளவுக்கு ரொம்ப வெப்பம், வீட்டுல சூழ்நிலைகள், அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு பதில் ஐயா மூலமா, உங்க ஆர்கனைசேஷன் மூலமா ரொம்ப கிடைச்சது. குறிப்பா அந்த ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க எதிர்பாராத விதமா எனக்கு அந்த சேவா மேடம் மூலமா மூலமா தான் எனக்கு தகவல் கிடைச்சது. உடனே நான் வந்து நண்பர்களும் வழக்கம் போல என்னுடைய ஸ்டைல் நிறைய பேருக்கு அனுப்புனேன். ரொம்ப பயனுள்ளதா இருந்து, ரொம்ப அற்புதம். தொடர்ந்து உங்க பணி செய்யுங்க. என்னால முடிஞ்ச உதவி நானும் செய்யறேன். அடிக்கடி 2 புக் எழுதியிருக்கேன். தொடர்ந்து இந்த புக் ரிவ்யூ நான் பங்கேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மிக்க மகிழ்ச்சி. அண்ட் அதீனா மற்றும் யோசி HR ட்ரைனிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக இன்றைய பயிற்சியாளராக கலந்து கொண்டு நம்மளை வாழ்த்தியதோடு மட்டுமல்லாம அவங்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நமக்கு ஒரு புத்தகமாக அந்த புத்தகத்தோடு சேர்த்து நமக்கு கொடுத்த ஐயா வினய்தீர்த்தான் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று கலந்து கொண்ட 185 பங்கேற்பாளர்கள். ஏன்னா இன்னைக்கு சண்டே, எல்லாமே எனக்கு தெரியும். இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா சண்டேனா ஒரு 11 o'clock எழுந்திருக்கிறது, 12 o'clock எழுந்திருக்கிறது, இல்லைன்னா இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரத்துல வேஸ்டட் டே எது அப்படின்னா சண்டே அப்படின்னு அழகா அதை வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சண்டே வந்து வேஸ்ட் பண்ற டேயா எல்லாருமே மாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கூட காலையில 6 o'clock வந்து 185 பேர் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இங்கு கலந்து கொண்ட 185 பங்கேற்பாளர்களுக்கும் மற்றும் இதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா மார்னிங் கூட நாங்க 5:30க்கு சார் வந்து இந்த ஜூம் ஆன் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு முருகவேல் சார், அறிவழகன் சார், அபி மேடம், பாலாஜி சார், இப்படி எல்லாம் ஒரு டீம் இல்லை அப்படின்னா, புளோமின் ராஜ், இப்படி எல்லாம் ஒரு டீம் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் என்னைய சொல்லிடுவாங்க, ஆதிகிருஷ்ணன் சார் தான் இதை நல்லா பண்றாரு, ஆனா இவங்க இல்லாம என்னால எதுவுமே வாய்ப்பே கிடையாது. அப்படி நான் இல்லாத போது கூட அவங்க இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போறாங்க. அவர்களுக்கும் அதீனா மற்றும் யோசி HR ட்ரைனிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். 21 நாள் பயிற்சி வகுப்பு, அதற்கான ப்ரொமோஷன் நான் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். நீங்க யாராவது ஜாயின் பண்றதுன்னா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க வந்து லிங்க் அனுப்ப முடியாது சார், இதுல சாட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால இங்க அனுப்ப முடியாது. உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அந்த குரூப்ல வந்துருங்க, மீதி டீடைல்ஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நாளை காலை ஒரு புதிய புத்தகத்தோடு புதிய பயிற்சியாளரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்து.